உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். துளசி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா நான் மோனை விட்டு கொடுக்க மாட்டேன். ஒன்னு மோனை என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா நீ என் உயிரை இப்படியே எடுத்துக்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்னோட தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். குஷி, கதவை தர. நீ உள்ள வா, சீக்கிரம் வா. என்னாச்சு குஷி? நீ எல்லா விஷயத்தையும் சொல்லுவ, ஆனா இம்பார்ட்டன்ட் விஷயத்தை மட்டும் விட்டுருவ. இன்னைக்கு வீட்ல சண்டைய தாமினி தான் மூட்டி விட்டா. அவதான் ராகுல் சித்தப்பாக்கு தண்டனை கொடுத்தா. ஐயோ ராதா, நீ ஒரு தடவை மோகன் கிட்ட சொல்லிருக்கலாம்ல நீ அவரை லவ் பண்றேன்னு. அதோட எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும்ல. அப்படியெல்லாம் பிரச்சனை சரியாகாது குஷி. சொல்ல போனா புது பிரச்சனை தான் ஆரம்பிக்கும். நீ அந்த விஷயத்தெல்லாம் விடு. இனிமே நீ உன் அப்பா கூட சண்டையே போட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி பார்க்கல. குஷி, என்னைக்காவது ஒரு நாள் நான் போய் தானே ஆகணும். அது வரைக்கும் உன் அப்பா கிட்ட நீ இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பியா? சரி, முதல்ல சாப்பிடு. வா, சாப்பாடு எப்படி ஆறி போச்சு பாரு. நான் சூடு பண்ணி கொண்டு வரேன், சரியா? எல்லாருமே ஸ்டூபிட். ஹைட் தான் பெருசா இருக்கு, மூளை எல்லாம் குட்டியா இருக்கு. யாருக்கும் எதுவும் புரிய மாட்டேங்குது. நான் ராதாவை தடுத்தே தீருவேன். அவளை எனக்கு அம்மா வாக்கியே தீருவேன். ஆனா ராதா என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாளே, அவ மோகனை லவ் பண்றான்னு. நான் மோகன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. ஆனா பரவாயில்ல, ராதாவினோட அம்மாவை கேட்க எனக்கு ஒரு பிளான் இருக்கு. இது நல்ல சந்தர்ப்பம். மோகன் ஐயா கிட்ட தாமினி அக்காவை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா தாமினி மேல இப்படி ஒரு பழிய போடுவ? தாமினி யாரு? அவ இந்த வீட்டோட வருங்கால மருமக. ராதா, குஷி சாப்பிட்டாளா? சரி, ஒரு நிமிஷம். அது எனக்கு ஆக்சுவலி உன்னோட ஹெல்ப் வேணும். இந்த கல்யாண கார்டை செக் பண்றியா ப்ளீஸ்? அம்மா என்ன செக் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஐ மீன் ஸ்பெல்லிங், அதெல்லாம் எனக்கு மூளையை வேலை செய்ய மாட்டேங்குது. குஷியை என் மேல கோவமா இருக்கான்னு எனக்கு புரியல. என் கிட்ட வர ஒரு அடி முன்னாடி வைக்கிறான்னா 4 அடி பின்னாடி வைக்கிறா. அவ மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு தெரியல. நீ ப்ளீஸ் இதை கொஞ்சம் செக் பண்ண. நான் இதை எப்படி இது எல்லாம் உனக்கு புரியுற பாஷையில் தான் எழுதியிருக்கு. இதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. முதல்ல புடி, செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லு. ஹலோ,
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏறாத மேல கைய வைப்ப. இதோட உனக்கு முடிவு கட்டுறேன். மோகன் ஆகிய நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி கிருஷ்ண பரமாத்மா மேல சாட்சியா சத்தியம் பண்றேன். இன்னையில இருந்து ராதா என்னோட பொறுப்பு. கடவுளுங்கிறவங்க நம்மளுடைய எல்லா துக்கத்தையும் போக்குவாங்கன்னா, நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னா, அப்ப நீதான் என்னோட கடவுள். நீதான். மோகனுக்கும் எனக்கும் நடக்க போற கல்யாண சடங்குகள் எல்லாம் உன் கண்ணு முன்னாடி தான் நடக்கும். உன் காதல் இன்னொருத்திக்கே சொந்தமாக்க போகுது. உன்னால் அதை தாங்க முடியாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ராதா? நீ இந்த நேரம் பலவீனமாயிட்டனா அப்புறம் நீ கையில எடுத்திருக்கல அந்த வேலை, அத உன்னால எப்படி செய்ய முடியும்? கல்யாண தேதி நெருங்கிக்கிட்டே இருக்கு. இப்படி இருந்தா மோகனையாவை என்னால மறக்க முடியாது. மோகனையா கிட்ட உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி நான் ஆதாரத்தை ரெடி பண்ணணும். நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். தாயே துர்கா, நாளைக்கு நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரும்போது இந்த வீட்டோட துக்கம் எல்லாத்தையும் போக்கிடுங்க. என்னாச்சு மேடம்? ஏதாச்சும் தப்பா இருக்கா? இல்ல இல்ல, எல்லாம் சரியா இருக்கு. ஓகே மேம். மேடம், ஆக்சுவலா இங்க வாஷ்ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? சரி வாங்க, நான் காட்டுறேன். எங்க போற? அம்மா, ஏமா பயமுறுத்துறீங்க? ஐயோ, நீதான் என்ன பயமுடுத்தி விட்டுட்ட. ராத்திரி இந்த நேரத்துல பேக் எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.